ஜனநாயகத்தில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு ஹிடன் அஜெண்டாவாகவே தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு ரீமேக் ஃபிலிம், தெலுங்கிலிருந்து மொழிமாற்றம் செய்யப்பட்ட ஒரு படம் அது. அந்த படத்தில் அப்படி என்ன காட்சி இருந்தது, வரம்பு மீறிய காட்சிகள் இருக்கா அல்லது வசனங்கள் இருக்கான்றதை ரெண்டு தரப்புமே சொல்லாதது தான் இதில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்று தணிக்கைத்துறை சொல்லணும், இந்தந்த காட்சிகள் இருக்குது, இதெல்லாம் இதை கட் செய்யணும் அப்படின்னு சொல்லணும். முதல்ல தணிக்கைத்துறை என்பது நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், காட்சிகளை கத்தரிப்பதற்கான அதிகாரம் தணிக்கைத்துறைக்கு கிடையாது. அது சென்சார் போர்டு தான். அது ஒரு தகுதி சான்றிதழ் தான் கொடுக்கும். இது ஏ சர்டிஃபிகேட்டு, இது யூ சர்டிஃபிகேட்டு, இது யூஏ சர்டிஃபிகேட்டு கத்தரிங்கன்னு சொல்லிட்டு அஃபீஷியல் லெட்ரு கொடுக்கவே மாட்டாங்க. அது உங்களுக்கு தான் தெரியுமான்றது தெரில. என்னுடைய திரைப்படங்கள்லாம் போச்சுன்னா இந்தந்த காட்சிகளை நீங்கள் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் ஷீட்டில் தான் எழுதி கொடுப்பாங்களே தவிர சென்சார் போர்டோட அஃபீஷியல் லெட்டரில் இருந்து வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிகரெட் குடிக்கிற காட்சிகளுக்கு இங்கே தமிழ் சினிமாவில் சப்டைட்டில் போடணும். ஹிந்தியிலேருந்து வர்ற படங்களுக்கு மது அருந்தின காட்சிகளுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் சென்ட்ரல் போர்டு பேருக்கு சென்ட்ரல் போர்டு, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் இருக்குது, நார்த் இந்தியாவில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ரூல் இருக்குது, நார்த் இந்தியாவில் ஒரு ரூல் இருக்குது. இதையே ஏற்கனவே இங்கே இருக்கிற திரைப்படத்துறை சார்ந்த தயாரிப்பாளர்கள் யாரும் கேட்டாங்களான்னு தெரியாது. அதனால் இது ஒரு சிக்கலானது. இதில் ஒரு அரசியல் நடவடிக்கை இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும்.